ராசி சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. 12 வருடங்களுக்கு பிறகு ஒரு சில மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க. என்னென்ன மாற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயத்தில் இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். தனுசு ராசி அப்படின்னாவே எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி, விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த தனுசு ராசி தான். எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியும் இந்த தனுசு ராசி தான். எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்போடு பழகக்கூடிய ஒரு ராசி, உண்மையாக பழகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய பேச்சாற்றல் மூலிமா சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்த நபர்கள் அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். எந்த காரியத்தையுமே தள்ளி போடுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். டக்குன்னு அந்த காரியத்தில் இறங்கணும், ஜெயிக்கணும், குறிக்கோளை அடைஞ்சிடணும், அதுதான் இவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். ரொம்ப நாள் தள்ளி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அடுத்து நம்ம கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னமாவே இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். உடனே இந்த விஷயத்தில் இறங்குறியா, அதற்கான பலனை உடனே பார்க்குறியா, அதுதான் இவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இலக்குகளை அடையிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த தனுசு ராசி தான். ராப்பகல் பார்க்காம உழைப்பாங்க. ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா அது எப்பாடுபட்டாவது அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, 12 வருடங்களுக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சனி பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவான், பாக்கியஸ்தானத்தில் கேது, கிரகநிலை அமைப்புகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் கலஸ்திரஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறும்போது நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது எப்போ மாறப்போகுது அப்படின்னா 27/6/2026 அன்று மாறப்போகுது. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு மாறும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை. அது எப்போன்னா 20/10/2026 அன்றைக்கு நடைபெற போகுது. அதனால் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறும்போது ஒரு சில மாற்றங்கள் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கீங்க. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா இந்த மாற்றங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பழைய கடன் அடைக்கிறது, இந்த வட்டினால் நிறைய இன்னல்களை சந்திச்சிருந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த வட்டியில் ஒரு கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த தனுசு ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிய கடன் எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களை பெருசாக பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 12 ஆண்டுகளாகவே கடன் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் சின்ன சின்ன நெருடல்கள் இதெல்லாம் சந்தித்த நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நிலை கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். செய்கிற தொழிலில் ஒரு சில புதிய மாற்றங்களை செய்வீங்க. அதில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த நகையெல்லாம் அடகு வச்சுட்டு கூட ஒரு சில தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெட்ரோல் வழி உறவுகளால் ஒரு சில செலவுகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில இன்னல்களையும் ஒரு சில சிரமங்களையும் சந்திச்சுட்டு இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த கிரக நிலை அமைப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சரியான திட்டமிடுதல் இல்லாமல் இருந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும்
செய்வீங்க. அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாபமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலையில் ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு இன்னலையும் சந்திச்சுட்டு இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அனாவசியமாக ஒரு சில பிரச்சனைகளை தூக்கி போட்டுட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். வீண் விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களுடைய பிரச்சனையை கொண்டுட்டு வந்து மனதுக்குள்ளே வச்சுட்டு மன அழுத்தம் ஏற்பட்டு டிப்ரெஷன் ஆகி அதனால் டென்ஷன் ஆகி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். அடுத்தவங்க வந்து எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பா, உன்னால தான் முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே உங்களுக்கு ஆர்வம் அதிகமாயிரும். சரி நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் இறங்கிடுவீங்க. அதனால் ஒரு சில இன்னல்களையும் ஒரு சில கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையுமே கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பேச வேண்டாம். அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விஷயங்களில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். குறிப்பாக அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறன்னு போய் நீங்கள் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குழப்பமான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க, அல்லது பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு நீங்கள் குழப்பமாக இருக்குது இந்த விஷயத்தில் இறங்கி ஆகணும், உடனே சரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இறங்குனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனாலும் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் சரியான திட்டமிடுதல் இந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி தேவைகளை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. ரொம்ப நாளாக ஒரு சில ஆசைகள் நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சில இலக்குகளை வச்சுருப்பீங்க, இந்த அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படிங்கிறதுக்காக. அதெல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். செலவுகளை ஈடுகட்டுற மாதிரி வருமானமும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் செலவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது, இருந்தாலும் அதற்கேற்ற வருமானமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அலைச்சல், தேவையில்லாத மனதில் 1000 பிரச்சனைகளை போட்டுட்டு டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே கரெக்டாக இருந்துக்கோங்க. உங்களுடைய கடமையில் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் போட்டுக்கிட்டு கடமையை கரெக்டாக செய்யாமல் ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் உங்களுடைய கடமையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க, நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வரன் தேடிட்டு இருப்பீங்க, ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டே இருக்கேன், அந்த வரன் வந்து அமையவே மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு கூட ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த சேமிக்கிற விஷயத்தில் கரெக்டாக நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் செலவு ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வருமானத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பேச்சில் நிதானமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். தேவையில்லாமல் அனாவசியமான வார்த்தைகளை மற்றவங்ககிட்ட பேசிடுவீங்க. அதனால் உங்களுடைய பெயருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்ட பேர் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் கணக்கச்சிதமாக செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தேவையில்லாத மனதில் இன்னல்களை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக கூட ஒரு சில தொந்தரவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு சொல்லலாம். உடல் உபாதைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களை விட உங்களுடைய தாயாருக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வேலை பளு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்படி வேலை பளு அதிகமாக இருந்தாலும் கரெக்டாக செய்வீங்களா மாட்டிங்களா அப்படின்லாம் கூட ஒரு சிலர்லாம் கேட்கலாம். கரெக்டாக செஞ்சு முடிச்சுடுவீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் படைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறத்துக்கான அமைப்பு நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மனதில் ஒரு குதூகலம், புதிய முதலீடு இது எல்லாமே நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கிற மாதிரி நல்ல கூட்டாளிகளை தேர்ந்தெடுங்க. அவசரப்பட்டு திடீர்னு ஒரு புது நபர் வந்து உங்ககிட்ட கூட்டாளராக சேரணும் அப்படின்னா அவங்கள பற்றி ஒரு சில அலசல்களை ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் கூட்டு சேர்த்துக்கிறது நல்லது. புது நபர்கிட்ட சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கும்போது அது லாபகரமானதா, நான் அதில் முதலீடு போடலாமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு இடத்துல குத்தகை எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அதில் லாபம் வருமா அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் அதுக்கப்புறம் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வயல் வரப்பு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சொத்து சம்பந்தமான சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கும். அது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புக்கோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பொது சேவையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். புதுசாக ஒரு சிலருக்கு பதவி உயர்வு தேடி வரும். எதிரிகளால் கொஞ்சம் தொல்லை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக அந்த காலகட்டத்தில் அணுகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியில் கூட சின்ன சின்ன தடைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அந்த பொறுமையும் நிதானமும் வேணும் அப்படின்னா மெடிடேஷன் செய்யுங்க. யோகா பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க. மனதையும் சரி உடலையும் சரி அது சிறப்பாக வச்சுக்கும். இதை செஞ்சு பாருங்கள். கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பக்குவமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கலைஞர்கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வாக செயல்படுறது நல்லது. பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெற்றோருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். பொன் பொருளாக சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண விஷயத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டு அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஊழியர்கள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வர வேண்டிய பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். சரி, இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. எல்லா காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தினமுமே வழிபடுறது இன்னும் ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.